ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாக்டவுன் டைமில் கடைக்கு போய் ஐஸ்கிரீம் வாங்க முடியலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இருக்காது. வீட்டில் இருக்க 2-3 சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம டேஸ்டியான ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இந்த மேங்கோ சீசனுக்காக நான் மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் இதில் சொல்லியிருக்கேன் பர்ஃபெக்ட் ஐஸ்கிரீம் மேக்கிங்க்காக. கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 பால், 1/2 கப் சுகர், அப்புறம் மேங்கோ 2 மேங்கோ எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி 1 லிட்டர் பால் அப்படிங்கிறதுனால 2 மேங்கோ எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஸ்வீட்டாக இருக்க மேங்கோவாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது கஸ்டர்ட் பவுடர் நான் மேங்கோ ஃப்ளேவர் எடுத்து வச்சுருக்கேன். நான் நார்மல் நம்ம வெனிலா ஃப்ளேவரில் கூட பண்ணலாம். ஆனால் மேங்கோ ஃப்ளேவரில் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ரொம்ப அந்த மேங்கோ ஃப்ளேவர் தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை மேங்கோ ஃப்ளேவரில் ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த 1 லிட்டர் பாலை ஒரு பவுலில் ஊற்றி நம்ம காய்ச்சிக்க போகிறோம். பாலை ஒரு பவுலில் ஊற்றிட்டு நான் அடுப்பில் காய வச்சுருக்கேன் 1 லிட்டர் பாலை. அதுக்குள்ளே நம்ம மற்ற ரெடி பண்ண வேண்டியதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதில் ஒரு 1/2 கப் சில்டு மில்க் எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க மில்க்கோ இல்லை சில்டு மில்க்கு கூட எடுத்துக்கலாம். இதில் நம்ம 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த 1 லிட்டர் மெஷர்மெண்ட்டுக்கு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1/2 லிட்டர் எடுத்தீங்கன்னா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும். இப்போது அந்த கஸ்டர்ட் பவுடரை நல்லா கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அது சில்டு மில்கில் மிக்ஸ் பண்ணால் தான் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் சில்டு மில்கில் நான் அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பால் கொஞ்சம் காஞ்சிருக்கு. நல்லா பொங்கி வர்ற டைமில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா சிம்மர் பண்ணி பால் நல்லா திக்காக காய்ச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் அது காயட்டும். அது ஓரளவு காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு இதை விட கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா ஒரு 1 கப் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்ஸ்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இந்த கொதிக்கிற பாலில் நம்ம கஸ்டர்ட் மிக்ஸ்சர் ஊற்றுறப்போ ஃப்ளேம் ஃபுல்லாகவே சிம்மில் தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் இந்த ஐஸ்கிரீம் மேக்கிங்கில். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கையை எடுத்துட்டோன்னா அது லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அது டேஸ்ட்டு மாற்றிடும் நம்மளோட ஐஸ்கிரீமுக்கு. ஸோ சிம்லே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக நான் இப்போது கஸ்டர்ட் பவுடர் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ணோன்னா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கனாக ஆரம்பிச்சிடும். நம்ம பாலோட கன்சிஸ்டன்சி நம்ம பால் ஊற்றி காய்க்கும் போது ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் கூட நம்ம அதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணக்கூடாது. அப்போ தான் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பால் நல்லா கொஞ்சம் திக்கனாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 7 to 8 மினிட்ஸ் கழித்து நம்மளோட பாலை ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம மேங்கோஸை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 மேங்கோவில் ஒரு மேங்கோ நான் தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்னொரு மேங்கோ நம்ம சர்ன் பண்ணுற டைமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மேங்கோவை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம பிளெண்டரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப் பீசஸாக சாப் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்சியில் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாப் பண்ண மேங்கோஸ் எடுத்து வச்சுருக்கேன். பால் நல்லா ஆறிடுச்சு. ஆறும் போது கொஞ்சம் அடிக்கடி கிண்டி விடணும். இல்லைனா மேலே ஒரு லேயர் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகிடும். அப்படி ஆகக்கூடாது. ஸோ கொஞ்சம் அடிக்கடி நம்ம பாலை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அந்த லேயர் ஃபார்ம் ஆகாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மேங்கோஸை ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை பல்ப் மாதிரி பண்ணிக்கலாம். எதுவும் எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணாலே அது ஓரளவுக்கு நல்லா பிளெண்ட் ஆகிடும். இது கூட இப்போ நான் 1 லிட்டர் பால் அப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால இதில் பாதி அளவு மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா மிக்ஸி நிறைய ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா அது ஒழுங்காக பிளெண்ட் ஆகாது. ஸோ இப்போ பாதி அளவு ஊற்றி பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்க பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்களா, இப்போவே எவ்வளோ நல்ல திக்கன் ஆகிருக்கு பாருங்கள் நம்மளோட மில்க்கு. இப்போது பேலன்ஸ் இருக்க மில்க்கையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு பிளெண்டிங் கொடுத்தோன்னா நம்மளோட இந்த மிக்சர் ரெடி ஆகிடும். இப்போது
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லைனா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க ஒரு 1/2 லிட்டர் மில்கில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுலேயே நிறைய ஐஸ்கிரீம் வரும். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸ்சரை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரீஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரீசர் வந்து ஃபுல் டெம்பரேச்சரில் இருக்கணும், ஹையஸ்ட் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதே மாதிரி இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வந்து பேஸில் தான் வைக்கணும். நம்ம ஏதாவது ஒரு வேறு ஏதாவது வச்சுருப்போம், அது மேலே இதை வைக்கக்கூடாது. இது வந்து பேஸில் இருந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகணும். ஒரு 8 to 10 ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீஸ் ஆகணும் இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ்சர். இப்போ வந்து நான் ஒரு 8 to 10 ஹவர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரீஸ் ஆன மிக்ஸ்சரை. அது கூட ஐஸ் க்யூப்ஸ், ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் வந்து இன்னொரு மேங்கோ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி பீட் பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு பவுலில் வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பவுல் வச்சு தான் நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். இப்போது அந்த பவுலில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இந்த பிளெண்டரில் லைட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் பிளெண்ட் பண்ணோன்னா அது ஓரளவு பார்ஷியலாக நல்லா பிளெண்ட் ஆகிடும், பல்ப் மாதிரி ஆகிடும். ரொம்ப ஃபைன் பீசஸ் ஆகாது, ஆனால் இதுதான் வந்து நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவரும் நம்ம ஐஸ்கிரீமுக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சும் கொடுக்கும். இப்போ இதில் 1 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம 1 லிட்டர் மில்க் அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணால் தான் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸோ 1 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரோசன் மிக்ஸ்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வந்து நம்ம பீட் பண்ணணும். ஒரு பாதி அளவு, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் இருக்க பாதி அளவு ஆட் பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மற்ற பாக்ஸில் இருக்க மற்ற ஐஸ்கிரீமையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வந்து ஒரு 4 மினிட்ஸ் நம்ம பிளெண்ட் பண்ணணும். பிளெண்டரில் யூஸ்வலாக 3 ஸ்பீட்ஸ் இருக்கும். லோ, மீடியம், ஹை 3 ஸ்பீட்ஸ் இருக்கும். லோ ஸ்பீடில் வந்து 4 மினிட்ஸ் பிளெண்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த டைம்லேயே வந்து நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருக்க ஐஸ்கிரீம் மிக்ஸ்சரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மொத்தமாக ஒரே டைம் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம பிளெண்டர் வந்து ஒழுங்காக பீட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளஃபி ஆகிடும். நம்ம போட்டிருக்க மிக்ஸ்சர் வந்து நல்ல ஒரு டபுள் த அமௌண்ட் வர்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த ஐஸ்கிரீம். இப்போ மீடியம் ஸ்பீடில் இன்னொரு 4 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க ஐஸ்கிரீமையும் அப்படியே உள்ளே சேர்த்து 1 or 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நல்லா அது பிளெண்ட் ஆக நம்ம எடுத்து வச்சுருக்க மொத்த ஐஸ்கிரீமையும் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிடலாம். உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸ்லோ ஸ்பீடில் ஒரு 4 மினிட்ஸ், மீடியம் ஸ்பீடில் ஒரு 4 மினிட்ஸ், அப்புறம் ஹை ஸ்பீடில் ஒரு 3 மினிட்ஸ் இருந்தாலே போதுமானது. இப்போ ஹை ஸ்பீடில் ஒரு 3 மினிட்ஸ் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த பிளெண்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க குவான்டிட்டியை விட டபுள் த குவான்டிட்டி ஆகிடும். நம்மளோட ஐஸ்கிரீம் ரொம்ப க்ரீமியாக, ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும் நம்மளோட ஐஸ்கிரீம். இப்படி நம்ம பண்ணுறதுனால தான் வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக டோட்டல் டைம் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரீமியாக விழுது பார்த்திங்களா நம்மளோட பிளெண்டரில் இருந்து. இந்த அளவு நம்மளோட ஐஸ்கிரீம் இருக்கணும். நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னால் உள்ளே ஊற்றி வைக்கிறப்போ இந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்கிற வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு இப்போ பீட்டரை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து நான் ஃபுல்லாகவே ஐஸ் மேலே தான் வச்சு பீட் பண்ணியிருக்கேன். அந்த கூலிங்லேயே பீட் பண்ணால் தான் ஐஸ்கிரீம் வந்து நல்ல ஃப்ளஃபியாக நல்ல எழும்பி வரும். உங்களுக்கு வந்து குவான்டிட்டி டபுள் ஆகிறது வந்து அந்த கூலிங்கில் பீட் பண்ணும் போது மட்டும்தான் அப்படி வரும். ஸோ நல்ல சில் டெம்பரேச்சரில் நம்ம பீட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் நம்ம மாற்றிக்க போகிறோம். இப்போ இது ஒரு கண்டெய்னர், இன்னும் 2-3 கண்டெய்னர் அளவுக்கு எனக்கு வந்தது ஐஸ்கிரீமு. இப்போது இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரீசரில் ஒரு 1 day 24 ஹவர்ஸில் விட்டுட்டோன்னா நல்ல டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஐஸ்கிரீம் ஃப்ரீஸ் பண்ணும்போது அதே மாதிரி பாட்டம் டச் பண்ணுற மாதிரி தான் வச்சு ஃப்ரீஸ் பண்ணணும். இப்போது நம்மளோட ஐஸ்கிரீம் இங்கே 24 ஹவர்ஸ் கழித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ எம்மியாக நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத. இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் வச்சு என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி மேங்கோ ஃபலூடா வந்து நான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த அதுக்காக ஃபலூடா பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கி 1 லிட்டரில் நான் வந்து பண்ணேன். ஸோ இந்த மேங்கோ ஐஸ்கிரீமை வந்து பேஸாக வச்சுட்டு
நம்ம வந்து நெக்ஸ்ட் ரெசிபி என்னோடய மேங்கோ ஃபலூடா வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.